ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சித்தர்கள் மற்றும் மகான்கள் ஞான நிலையை அடையும் போது அவர்களைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் உண்டாகும் என்று சிவவாக்கியர், திருமூலர் போன்ற சித்தர்கள் தங்கள் பாடல்களில் பாடியிருக்கிறார்கள். கௌதம புத்தருக்கு கூட அவர் ஞானம் பெற்ற பின்பு இது போன்ற ஒளிவட்டம் தோன்றியது என்று பௌத்தம் கூறுகிறது. மகான்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த ஒளிவட்டம் சாதாரண மனித கண்களுக்கு தெரிவதில்லையே, அது ஏன்? தாங்கள் கேமராவில் இதுவரை காட்டியிருக்கிற பல்வேறு தெய்வ வடிவங்களுக்கும் தங்களுடைய ஒளிவட்டத்திற்கும் ஏதாவது தொடர்பிருக்கிறதா? 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி என்று வள்ளலார் சொல்கிறார். ஸோ நமக்கு இந்த இடத்துல 7வது திரை ஒன்று இருக்குது, சாஸ்திராரம்னு சொல்கிறாங்க. அது எப்போ ஓப்பன் ஆகிறதோ அப்போ இந்த மாதிரி திவ்ய திருஷ்டிகள்னுவாங்க, தெய்வீக காட்சிகள் எல்லாம் வரும். ஆனால் அது ஊனக்கண்களுக்கு தெரியாது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு தன்னுடைய விராட் விஸ்வரூபத்தை காட்டணும். இப்போது நேரடியாக என்ன தான் அர்ஜுனன் வேண்டியவனாக இருந்தாலும் நேரடியாக காட்ட முடியாது. உனக்கு நான் அந்த பவரை கொடுக்குறேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கான பவரை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அதை காட்டிட்டு அவனே பயந்து போகிறான், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. சரி, நான் அந்த பவரை எடுத்துடுறேன் அப்படின்னாரு. அதனால் பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் ஒளி உடல் சம்மந்தப்பட்ட ஜோதி சொரூபத்தை பற்றிய விஷயங்கள். அது சாதாரணமாக இந்த கேலண்டர் வரைகிறவங்க அவங்க வரைகிறாங்க இல்லையா, அதோடைய கன்செப்ட் அது. இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒளி. இப்போ பரமாச்சார் இருந்தார், ஒரு டிஸ்பியூட்டே இல்லாத ஒரு மகான். அவர் தலையில் எப்பயாவது ஒளிவட்டம் நீ பார்த்துருக்கிறியா? இல்லை. சரி, அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்களா, அதில் எதுலையாவது நீ பார்த்துருக்கியா? இல்லை. டோன்ட் பாதர் அபவுட் திஸ் திங். இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை பார்ப்பதற்கு இந்த கண் போகாது, வேறு கண் வேணும். ஆண்டவனை தெரியாது உன்னை தெரியும், ஆன்மீகம் தெரியாது உன் அன்பை தெரியும். இந்த வரிகளில் சகுந்தலா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது அவரது மனநிலைதான். இன்றைக்கு காலம் காலமாக தங்கள் அடியொற்றி நடந்து வரும் தங்களது அடியவர்கள் பலரின் நிலையும். தங்களை உள்ள சுத்தியோடு நேசிக்கிற தங்களது அடியவர்களுக்கு தங்களை முழுமையாக தருகிறீர்களா, அல்லது தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை என்ற நிலையில் தங்களது அடியவர்கள் அவர்களை தங்களுக்கு முழுமையாக தந்து விடுகிறார்களா? பாசிபிள் இல்லை. ஒரு ஹியூமன் லெவலில் ஒரு பாடி ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த டோட்டல் சரண்டர் என்பது பாசிபிள் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு மகானை நம்ம நார்மலாக பார்க்குற போது ஒரு ஹியூமன் பாடியாக தான் பார்ப்போம். அவர் ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், முருகனுங்கிற பாவனையில் நாம் பார்க்க முடிவதில்லை. ஏன்னா வாட் எவர் வி ஆர் ஒன்லி வி வில் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு என்ன புரியுதோ அதுதான் நம்ப புரியும். அவங்க அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாம் ரீச் ஆகிட்டாங்கங்கிறதால நமக்கு எடுத்து ஒரு மரியாதை இருக்கும், அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும், நல்லவங்களான்ற மாதிரி, அவ்வளோதான். அது வந்தாவே பெரிய விஷயம். அதர்வைஸ் இந்த மெர்ஜிங் வித் தி டிவினிட்டிங்கிறதெல்லாம் பாசிபிள் இல்லை. அண்ட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. இப்போது நமக்கு மனிதர்களை பற்றி தெரியும் இல்லையா, தே ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். ஸோ அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம என்ன நினைக்கணும், ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க கேமராலேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோம். ஆனால் அது கூட புரியலையே ஜனங்களுக்கு இல்லையா, எல்லாத்தையும் காட்டிட்டு தானே உட்காந்துருக்கோம். இது புக்கில் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் இதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கூட ஜனங்களுக்கு இல்லை, தானே உண்மை. இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, டெய்லி பார்த்துட்டே இருக்கலாமே, கிருஷ்ணரையும் ராமனையும் இயேசுவையும் புத்தனையும் பிள்ளையாரையும் அம்பாலையும் பார்த்துட்டே இருக்கலாமே, அவங்களுக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வராது. அதே மாதிரி இப்போ நான் இருக்கேன்னா சொல்லுவேன், என் கையில் 10 அவதாரத்துக்குள்ளே ரேகை இருக்குது, திருசூலம் இருக்குது, வேல் இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, முருகர் வேலோடு நிற்கிறார் இந்த இடத்துல, மச்ச அவதாரம் இருக்கும், 10 அவதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது எதுவும் எனக்கு மாத்திரம் இல்லை, உயர்நிலையை தொட்டவங்களுக்கெல்லாம் உண்டு அப்படின்னு பைபிளில் வரும். இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்காய் நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன் அப்படின்னு பைபிளில் கூட இருக்குது. நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன், இதுதான் சங்கு, இது சக்கரம், வில்லு, இது அம்பு அப்படிங்கிற மாதிரி.
இவ்வளவையும் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவன் கையை நீட்டி எனக்கு இருக்குதா பாருங்கன்னும். இந்த ஜனங்க தான் மாயான்றது. ஆனானப்பட்ட கிருஷ்ணர் தன் வாயில் யசோதைக்கு மண்ணை காமிக்கிறார். உலகம் பூரா எங்கிட்ட தான் இருக்குதுன்னு காட்டுறார். அப்போ சொந்த தாய் கிருஷ்ணர் யாருக்கும் காட்டாத அந்த காட்சியை காட்டுறாரு. காட்டுற போது கூட படவா மண்ணு சாப்பிட்டியா நம்ம அடிக்க தான் போனாலே தவிர ஐயோ இவ்வளோ பெரிய பகவான் எனக்கு பிள்ளையாக வந்திருக்கானான்றதை அவளால் ரசிக்க முடிஞ்சதா? இட்ஸ் நாட் பாசிபிள். பாணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அதிசய காட்சி அடி வள்ளலார் சொல்வார். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடிங்கிற வார்த்தையை வள்ளலார் பயன்படுத்துகிறார். ஜோதி மலை உண்டாச்சுதுங்கிறார். ஜோதியில் நான் ஒரு மலையை பார்த்தேங்கிற வார்த்தையை சொல்கிறார். இது இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மாயை. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அவர் தேர் ஒட்டியாக உட்காந்துருக்காரு. அர்ஜுனன் அந்த இதாக இருக்கான், யுத்த காலத்தில் இருக்கான். இப்போ இவன் சொல்கிறான், கிருஷ்ணா எனக்கு மேலே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஆனால் நீ இவ்வளோ பெரிய பகவானுங்கிறது எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் நீ ப்ரூவ் பண்ணி காட்டுறியான்னா. இவர் இந்த நொல்லை கண்ணை வச்சு பார்க்க முடியாதுனான்னு அவனுக்கு அந்த தேடை காட்டிட்டு பாரு, ஃபஸ்ட்டு மேல் உத்தர ரூபம், ஒன்றில் தண்ணி, ஒன்றில் நெருப்பு, ஒன்றில் இந்த மாதிரி இருக்கிற அந்த பெரிய கேலண்டரில் இருக்கு இல்லையா, அதை காட்டுறாரு. அவன் ஐயோ இது பயமாக இருக்குது, நீ பழைய மாதிரி வாங்கலாம். அவன் பழைய மாதிரி வந்தது. இது தவிர வேறு ஏதாவது வடிவம் இருக்குதா அப்படின்னு அவர் 2 கை 2 கால் சங்கு சக்கரம் இதோட காட்டுறாரு. இதை விட இதான இருக்கான்னு. அப்போ கிருஷ்ணன் சிச்சினே சொல்கிறாரு, இது எல்லாமே போய் நான் ஜோதி ஸ்வரூபமானவன், ஒளி வடிவமானவன். அதனால் நீ இந்த மாதிரி உருவத்தில் தேடுற வரைக்கும் உனக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பால் இருக்குது, அந்த பாலை நீ டம்ளரில் ஊற்றலாம், மக்கில் ஊற்றலாம், ஜக்கில் ஊற்றலாம், டபரா செட்டில் ஊற்றலாம், கிணத்துல கூட ஊற்றலாம். அந்த எந்த கண்டெய்னரில் ஊற்றினியோ அதுக்கேற்ற ஃபார்மில் அது போயிடுச்சு நீ நினச்சிக்கிட்டு இருப்ப. ஆனால் அதுக்கு ஏதாவது கண்டெய்னர் இருக்கா? பாலுன்றது எதில் ஊற்றினியோ அந்த ரூபத்தில் உனக்கு கிடைக்கும். அதனால் கடவுள் என்பவன் ஒளி வடிவமானவன். அந்த ஒளி வடிவை பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட தேடாகி வரணும், இந்த இடத்துல வரணும். வந்தால் நீ பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உருவங்களில் எவ்வளோ தான் நம்ம சொன்னாலையும் ஜனங்களுக்கு புரியாது. நான் ஆஸ்திரேலியாலாம் போகிறபோது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வருமா அப்படின்னாங்க. வரும், யாகத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அதில் இருக்குது, இங்கே கூட போட்டிருக்கு. அதில் கிருஷ்ணர் பிள்ளையாரெலாம் வந்திருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் பண்ண யாகத்தில் வந்திருக்கேன். அதே மாதிரி பாணிகிரகா கல்யாண மண்டபத்தில் காஞ்சி மகாபெரிவாரை ஒரு யாகம் நடக்குது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவர் பூர்ணாவதிக்கு வந்தால் போருமோ அப்படிங்கிறார். பெரியவா எப்போ வேணால் வாங்க, உங்கள் கன்வீனியன்ட்ன்றாங்க. இந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப நல்லா யாகம் நடந்தது, பெரியவா வரலான்ற ஒரு குறை தான் அப்படின்னு. எங்க அந்த ஆல்பத்தை எடு அப்படின்னு பார், பூர்ணாவதியெல்லாம் நிற்கிறாரா அப்படின்னு அவர் தண்டத்தை வச்சு நிற்கிறாரு. ஸோ அவர் சொன்னது இவன் புரிஞ்சுக்கல, பூர்ணாதிக்கு வந்தால் போருமான்ட்டு. ஸோ வி ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிபிட்டிங் அவர் செல்ஃப் இன் எ மீடியம். ஒரு ஃபயர் ஃபார்ம், ஒரு ஒளி வடிவத்தில் நாங்கள் காட்டுகிற பவர் எங்களுக்கு இருக்குது. ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. நீ யாருன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை, தன்னை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான்னு அர்த்தம். இப்போ நான் ஒன்றா கடவுள்னு சொல்கிறேன், நான் கடவுள், நீயும் கடவுள்ன்ற. நீ கடவுள் நான் டைப் படித்து கொடுத்தா கூட நீ நம்ப மாட்டேன்ற இல்லையா. ஐ எம் வில்லிங் டு கிவ் இன் ரைட்டிங் தட் யூ ஆர் ஆல்சோ காட், தத்துவமசி, அஹம் பிரம்மாஸ்மி. ஆனால் யூ ஒன்ட் பி ஏபிள் டு பிலீவ் பிகாஸ் எவ்ரி ஹியூமன் ஹேஸ் சச் காம்ப்ளெக்ஸ் அபவுட் தட். நான் எதுக்கும் உதவாதவன், உட்படாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸில் உலகத்தில் ஜனங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களுடைய பிரச்சனை. இங்கிலீஷில் எவ்வளோ புக் இருக்குது இதை பற்றியெல்லாம். அதில் த கிரேட்டஸ்ட் மிராக்கல்னு ஒரு புக் இருக்கும். அதில் ஒரு ஆள் ஒரு 2 bedroom ஃப்ளாட்டில் மேலே இருப்பான். அண்டு ஒரு லேடி சிக்காகோவில் ஐஸில் கார் மாட்டின்னு இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாள். இவன் மேலேருந்து இறங்கி ஒரு புஷ் கொடுப்பான், அது கிருன்னு கிளம்பி போயிடும். அவள் அப்படியே ஆனில் வச்சுட்டு ஓடி இந்த ஆளை ஒரு ரக் பண்ணி ஒரு சீக்கிஸ் கொடுத்துட்டு திருப்பியும் காரில் உட்காந்து போயிடுவான். 2 பேரும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. இப்போ இவனை கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யூஆர் ரேக் பிக்கர்னு சொல்கிறீங்க, ரேக் பிக்கர்னால் குப்பை பொறுக்கிறவன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ரேகனது பழைய கோகோ கோலா டப்பாவும் கண்ணாடி பாட்டிலும் நீ நினைக்கிறியா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நான் உருப்படாதவன்னு சொல்லி ஒரு செல்ஃப் பிட்டி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த குப்பைகளை எடுத்து போடுற வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். இப்போ எல்லா மகான்களும் என்ன பண்ணுறாங்க,
நீங்கள்லாம் பரமாத்மாவினுடைய ஒரு பிரதிபிம்பம். யூ ஆல் த பொட்டென்ஷியல். நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் நலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம என்னெல்லாம் கடமை. கடவுளில் நம நம அப்படின்னு கும்பிட்றது அது ஒரு கடமை. தன்னை கட்டுதல், யூ ஹேவ் டு கான்குவர் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, பிறர் நலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். மற்றவங்களை ஏதோ ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமைங்கிற மாதிரி உழைக்கிறது. ஊருக்கு உழைத்திடல், யோகம்ங்கிற மாதிரி அதையே தபஸாக மாற்றிக்கிறது. இதெல்லாம் ஹையஸ்ட் லெவலில் வர்றது. அப்போது தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளம்னு பாரதிதாஸ். எப்போ பாரு நமக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி வீடு இவ்வளோ தான் பெரிய விஷயம். அதுலேயே கூட நிறைய பேர் அவன் ஜாலியாக மைனராட்டம் சுற்றிக்கின்னு இருப்பான். குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டான். அவன் சாப்பிட்டது, அவன் இது பண்ணது, அவன் ட்ரெஸ் பண்ணி இப்படி தான் எல்லாம் ஓடின்னு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் கேர் பண்ணினா உட்காந்துக்க போகிறான். 100-90 பேர் கேர் பண்ணுறதில்ல, 10 பேர் கேர் பண்ணால் பெரிய விஷயம். ஆனால் இந்த உலகம் என்பது எப்பயுமே ஒரு செல்ஃப் சென்டர்டு தான். அவனுடைய கம்ஃபர்ட். இப்போது ஒய்ஃபு உனக்கு பாத்ரூமுக்கு நீ குளிக்கிற போது டவல் தூக்கின்னு ஓடியாடணும், முதுகு தேய்ச்சி விடணும், இதை நல்லா வகை வகையாக சமைச்சு போடணும். அப்போ என் பொண்டாட்டி நல்லவங்க அப்படின்னு நீ சொல்லுவேன். அவள் சீகாலியாகி பெட்லேயே மலம் மூத்திரம்லாம் போகிற மாதிரி படுத்துன்னு இருக்கான்னு வைய. அப்போ நீ சொல்லுவியா என் ஒய்ஃப் மாதிரி எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லுவியா? நீ போய்ட்டு பிடிச்சோ எப்போ சாவான்னு தெரியலையே, தண்ட செலவு நர்ஸு வேறு போட்டி விட பார்த்துக்க வேண்டியிருக்குன்னு தான் நீ சொல்லுவேன். அதனால் உலகம் பூரா பொய். அண்டு தனக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகத்தை வளைப்பதற்கான ஒரு சாகசம்தான் இந்த மனிதனுடைய மைண்டுன்றது. அதனால் நீ உன் வேலையை செய்ய, உன் கடமையை செய்ய, பலனை எதிர்பாராத. நீ நல்லவனாக இருக்கிறதுனால எல்லோரும் உன்னை நல்லவன்னு எதிர்பார்க்கணும், ஏற்றுக்கணும்னு நீ நினைக்கவே நினைக்காது. அதெல்லாம் நடக்கிற வேலையே கிடையாது. உன் வேலையை செஞ்சுட்டு நீ போயின்னு எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான் இல்லையா? கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுன்றார் திருமூலர். கடவுளுடைய கண்கள் நம்மளை எப்போ பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம அக்கௌண்டபிள் டு ஹிம் தான். அதனால் அவன் நம்மளை பார்க்குறாங்கிற மாதிரி நீ ஒரு பயபக்தியோடு இருக்கணும், பயம் கலந்த பக்தியோடு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், அதெல்லாம் நீ நம்ப தேவையில்லை. கிடைச்சதா வரல இல்லை. எல்லா மகான்களும் உலகத்துக்கு நல்லது தானே செஞ்சாங்க. ஒரு இயேசு, ஒரு புத்தர், ஒரு மகாவீரர், ஒரு வர்த்தமானம், போரி தட். யாராவது ஃபுல்லாக இவங்களெல்லாம் கமிட்டாகி பார்த்தாங்களா? இருக்கிற வரைக்கும் ஏதோ போவாங்க, போயிட்டு அவங்களுடைய ஹைட்டு கூட இவங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய மகான்கள் இருப்பாங்க, பரமாச்சாரியார் மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்டையும் இவங்க லௌகீகமாக தான் எதையாவது கேட்பாங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், 3 நாளாக மூக்கல் சளி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் எனக்கு மோட்சத்துக்கான தகுதியை வளர்த்து கொடுன்னு யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் என்பது தன்னை சுற்றி இயங்குகிறது. எப்பயுமே தனக்கு என்ன வேணும் அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா அங்கிற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர they are not even committed or connected to மகான்ஸ். ஒரு மகான்கிட்ட போகிறாங்க, இவங்க எதிர்பார்த்தது நடந்ததுன்னாக்கா அவங்க சரி அடுத்த தடவை போகலாம், எதுவாக நடக்குதுன்னு நினச்சிக்கணும். இவங்க எதிர்பார்த்தது ப்ராக்டிக்கலாக இல்லை, இவன் கர்மா ஜாஸ்தியாக இருக்குது, நடக்கலைன்னாக்கா அடுத்த தடவை வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாமான்ட்டு போவோம். எத்தத்தினா பித்தம் தெரியான்ட்டு. அதனால் நாய் பெற்ற தெங்கம் பல்லணும். ஒரு தேங்காய் இருந்தால் நாய்க்கு அதை சாப்பிட தெரியாது, அதனால் அது ஊட்டிக்கின்னே தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்க கடவுள், கோயில்கள், மகான்கள் இதையெல்லாம் ஊட்டிக்கின்னே இருப்பானு தவிர அந்த தேங்காவை சாப்பிட்ணுங்கிற ஒரு பக்குவம் அதெல்லாம் இவங்களுக்கு வராது. அதனால் உலகத்தில் எவ்வளோ பெரிய மகான்கள் வந்தும் இந்த உலகம் உருப்படாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பீப்புள் ஆர் அட் லோவஸ்ட் எப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சரண்டர். அண்ட் ஆன்மீகம் என்பது சரண்டர், 2 கையும் தூக்கிறது. நன்றே வழியினும் செய்தியே வரியினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை, நல்ல செய்ய கெட்ட செய்ய என்ன அதை பற்றி அப்படின்னு 2 கையும் தூக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சரண்டர். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு மகானை பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு ப்ரேயர் எடுத்துக்கிட்டு போகிறோம், அது நடந்துச்சுனாக்கா வி ஆர் கண்டென்டட், நடக்கலைன்னாக்கா இன்னொரு இடத்த தேடி தான் நம்ம போவோம். இதில் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ எந்த மகானும் கூட உன்னுடைய கர்மாவை ஃபுல்லாக கழிக்க முடியாது. உன் கர்மாவை நீ தான் கழிக்கணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய பாலப்பாடம். எந்த மகானும் உன்னுடைய கர்மாவை ஃபுல்லாக கழிக்க மாட்டான். இப்போ கோடிசாமி இருந்தார், எவ்வளோ பெரிய நல்லவர். அவர் தங்கியிருந்த அந்த புறைப்பாளையம் ஜமீன்தார் இல்லையா,
அவன் வீட்டில் தான் தங்கியிருந்தார் மாடியில். அவன் ஒரு ஆளை போட்டு சாமியை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், எல்லாம் பண்ணான். அப்போ சாமியே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் வீடு பூரா வேட்டையாடின மான் அது இது எல்லாத்தையும் படம் பண்ணி தோலெல்லாம் மாட்டி வச்சுருப்பான். அப்போ ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி போதித்து கொண்டிருக்கிற ஒரு வல்லார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமி, அவர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் வேட்டையாடின பொருளெல்லாம் ஒருத்தர் வச்சுருக்கான், அவனுக்கு இவர் எப்படி நல்லது செஞ்சிட முடியும் இல்லையா? இது உலகத்தில் மக்களுக்கு புரியுறதில்லை. தாத்தான்னு வர எல்லாரையும் அவர் தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லா ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கார் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். நான் எவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். எப்பயாவது செய்வாங்க. அது காரணம் அவங்களுக்கும் கொஞ்சம் கிராட்டிடியூட் இருக்குது. இங்கே வக்கீல் ஏகாம்பரம்னு ஒருத்தர் தண்டையார்பேட்டை மணிக்கூண்டு யூனியன் கார்பரேட் ஃபேக்ட்ரிக்கு எதிரில் இருந்தார். அவர் வீட்டில் ஒரு முனீஸ்வரன் மரம் இருக்குது. அங்கே கோடிசாமி கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். பொறைப்பாளையத்துக்கு போயிட்டார். பொறைப்பாளையத்தில் யாரும் சொல்கிறாங்க, வக்கீல் ஏகாம்பரம் சீக்கா கிடக்கிறாரு, உடம்பு சரியில்லைன்ட்டு. உடனே உப்பு மகன்ற அப்படின்ற. உப்பு மகன்ற உடனே தாத்தா நல்லா போச்சு அப்படின்னு. ஏன் அவங்க வீட்டில் இவர் உப்புமா சாப்பிட்டதுக்கு பாவத்துக்கு இவர் அவனுக்கு நல்லது செய்கிறார். அந்த நன்றி, உப்புமா கொடுத்த நன்றி இல்லையா, அது இவர் கடங்கழிக்கிறார். அதுக்காக உப்புமா கிண்டுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு அவன் எனக்கு உப்புமா கொடுத்துருக்கான், அவன் நான் நல்லா பண்ணேன். பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வரான், 4 சோடா வாங்கி ஆடுறார். அவன் வந்து பெங்களூரில் இவர் இருந்தபோது இவர் வேறு உடம்புல வேறு ஊரில் இருந்திருக்காரு. அவன் வந்து 4 சோடா வாங்கி கொடுப்பான். அதை அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கின்னு பாடகச்சேரி சாமிகள் தான் கோடிசாமியாக வந்தார். அவர் 4 சோடா கேட்பாருன்னு உடனே, ஓ அந்த சாமி தான் இவர் வந்திருக்காரா, அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக 4 சோடா கொண்டு வா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் மகான்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சால் கூட நம்முடைய கர்மாக்களை வச்சு தான் அவங்களால படியளக்க முடியுமே தவிர, நீ அவ்வளோ பாவம் மூட்டை சுமந்துன்னு உட்காந்துன்னு இருப்ப. அது எல்லாம் மீறி உனக்கு கர்மா மீறி ஏதாவது நல்லது பண்ணோன்னாக்கா அவங்களுக்கும் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கர்மா கையெழுத்துக்கு வழி சொல்லலாம், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போய் இப்படி பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு சொல்லலாம். நீ வச்சுருக்கிற அந்த பாவ மூட்டைகள்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு உனக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியாது. சரி, தப்பி அவர் ஏதோ ஒரு அவுட் ஆஃப் ஒரு பிட்டி பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, நீ உருப்பிடுவா போகிற. அந்த ஜாலியான உடனே திருப்பியும் பழைய மாதிரி தான் பொறுக்க போகிற. அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நமக்கு இவ்வளோ செஞ்சார் சாமி, நம்ம இனிமேல் உருப்பண்ணுங்கிறது நீ நினைக்க போகிறதில்ல. அதனால் இந்த உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுதான் அர்த்தம். அதுக்கு வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஃபார் குட், அண்ட் யூ ஹேவ் டு பி எ விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இல்லை ஒரு சாமியாரை போய் பார்த்த உடனே அப்படியே ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு ஒரே ஓவர் நைட்டில் எல்லா கஷ்டம் தீர்ந்துடலாம் நினைக்க வேண்டியது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, உன் ஜாதகத்தில் உனக்கு ஃபேவரபுளான பிளானட் இருக்கணும். இதுக்கு முன்னால் நீ பண்ண பூஜை கெஜை ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அது மாதிரி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைனாக்கா அவங்க மாத்திரம் எப்படி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஆன்மீகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. இப்போ ரச்சனைகளில் ஒரு சாமி இருக்காங்க, அவருக்கு தான் உடம்பு பூரா சொரியாசிஸ் மாதிரி வந்து ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி அந்த இது தெம்பல் மாதிரி வந்துச்சு. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருந்தார். என்ன தான் மாத்திரப்பட்டாலும் சுமாராகவே இல்லை. அப்போ அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களுக்கு உண்டு. எவ்வளோ தான் பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க பிறந்ததை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த பிளானட்டரி கன்ஸ்டலேஷனை வச்சு அவங்களுக்கு என்ன கர்மா அனுபவிக்கணுமோ அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு டாக்டருக்கு வியாதியே வராதுன்னு நீ சொல்லிட முடியுமா? அவர் தான் டாக்டர் ஆச்சேன்னு நீ சொல்லக்கூடாது. அவருக்கும் தான் வியாதியெல்லாம் வரும். அவர் உனக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணலாம், அவருக்கு அவரே படுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா? ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் கர்மா உண்டு. கர்மா இல்லாத ஆள்னு யாரும் இல்லை. ராவணனை கொலை பண்ண பாவம் ராமருக்கு. அதனால் ராமேஸ்வரத்தில் அவர் மணல் லிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணாரா இல்லையா? கிருஷ்ணருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், சிவ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு. அதனால் ஈவன் தெய்வ வடிவத்தில் உலகத்தில் வர்றவங்க கூட கர்மாவை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களும் ஏதோ ஒரு பூஜை யாகம் கழுவாயெல்லாம் தேடி இருக்காங்க. அண்ட் அதனுடைய போக்கில் அது இருக்கும். இப்போ பரமாச்சாரியார் இருந்தார், அவருக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, ஒரு கண்ணு தவுண்டு தெரியும். இந்த பத்ரிநாத் சங்கர் நேத்ராலயா அங்கேயே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ணி அவருக்கு நல்லா பண்ணோம். அதனால் இப்படி டார்ச் அடிச்சுக்கின்னு இப்படி பச்சின்னு உட்காந்துருப்பார். அவர்
ஒரு லங்கு பூரா மணல் போயிருந்தது. எதையும் சாப்பிட இருந்தால் அவர் கிரானிக் அல்சரு, வாழைப்பழ சத்து மாவு, உணர்ந்த திராட்சை தான் அவரால் சாப்பிட முடியும், வேறு எதுவுமே அவரால் சாப்பிட முடியாது. இப்போது நீங்கள் எந்த பரமாச்சாரியர்கிட்ட போய் உங்கள் கஷ்டம் தீரணும்னு கேட்குறீங்களோ அவருக்கு எல்லா ப்ராப்ளமும் உடம்புல இருந்தது இல்லையா. he suffered himself. அவர் ஒரு தடவை கிரானிக் அல்சர் மாதிரி வயிற்று பிடிச்சி உட்காந்துருக்காரு தேனம்பாக்கத்தில். எல்லாரும் பெரியவாளுக்கே இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாங்க. சொன்னார், எங்கரமா நான் அனுபவிக்கிறது உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. இவர் இருந்தார், சத்ய சாய்பாபா இருந்தார். அவருக்கு ஒரு தடவை பேரலைட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு இந்த சைடு பூரா கோணி போச்சு. அவரும் கஷ்டப்பட்டார். அது எப்போ மாறணும்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா ஜாதக விசேஷத்தை. அப்போ ஜனங்க இதில் வீல் சேரில் வர இங்கெல்லாம் எச்ச கொட்டின்னு இது ஒரு கட்சி வச்சு துடைக்கிறாங்க. அப்போது கை காலை உதறாரு, நார்மல் ஆகிறாரு. இப்படி அவங்களும் கர்மாவும் அனுபவிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் தே ஆல்சோ அண்டர்கோ கர்மாஸ். ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்யவாராயோ. ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்யவாராயோ. எந்தன் உயிர் நாயகனே எந்தன் உயிர் நாயகனே ஏகன் சிவசங்கரனே எங்கள் சிவசங்கரனே. ஞானம் என்னும் சூரியனே பொய்ருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை தாராயோ. பொய்ருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை தாராயோ. ஐயனே உன் ஒளியினிலே ஐயனே உன் ஒளியினிலே ஐயங்களை தீராயோ. என் ஐயங்களை தீராயோ. ஞானம் என்னும் சூரியனே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா.
குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.